கணவருடன் முற்றிய சண்டை. தொகுப்பாளினி பிரியங்கா எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கண்ணீரில் மூழ்கிய குடும்பங்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே. இவங்க விஜய் டிவியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல ஆங்கரா கலந்துக்கிறதுக்கு நிறையாவே போராடி இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் விஜய் டிவில அவங்க ஒரு தொகுப்பாளியா களமிறக்கப்பட்டாங்க. அதுவும் விஜய் டிவில டிடி தான் ஒரு முக்கியமான அங்கமா இருந்தாங்க. டிடிக்கு உடம்பு சரியில்லாம போன நேரத்துல தான் பிரியங்கா விஜய் டிவி கண்ணில் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான நபர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு தருவாங்க. அதுலயும் பிரியங்கா தேஷ்பாண்டே நல்ல ஒரு காமெடியான ஆங்கர், ஒரு தொகுப்பாளினி, ஒரு நேர்மையான தொகுப்பாளியா மட்டும் இல்லாம தன்னால ஒரு காமெடியும் பண்ண முடியும். அதன் மூலியமா மக்களை தன் பக்கம் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே நிரூபிச்சு காட்டினாங்க. அதனால விஜய் டிவி மிக முக்கியமான நபர்களுக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே முக்கியமா பிடிச்சு போனாங்க. அதனால பிரியங்காவுக்கு நிறைய ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவில மிக மிக பிரபலமடைஞ்சாங்க. அதன் பிறகு பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவில ஒளிபரப்பாக சில நிகழ்ச்சிகளை பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே ஒரு 4 வருடம் அவர் கூட ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவருக்கும் பிரியங்காவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால பிரியங்கா அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு பிரியங்கா எனக்கு திருமணத்து மேலேயும் சரி, ஆம்பளைங்க மேலேயும் சரி எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு தனிமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க பிரியங்கா. ஆனா பிரியங்காவுடைய வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு அப்படிங்கிற சோகம் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பக்கம் மனக்கவலையா மாறுனுச்சு. இதனால அவங்க அம்மா அதை பத்தி யோசிச்சு அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போணுச்சு. ஸோ மருத்துவர்கள் எல்லாருமே சோதிச்சு பார்த்துட்டு ப்ராப்ளம் அவங்களுடைய உடம்புல இல்லை, மனசுல தான். ஸோ அவங்கள நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டியா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு மாத்திரை மருந்தால அவங்கள குணப்படுத்த முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தான் பிரியங்காவுடைய அம்மாவுக்கு தீராத ஆசை அப்படிங்கிறது பிரியங்காவுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது பிரியங்காவுக்கு தெரிய வந்துச்சு. அந்த நேரத்துல தான் பிரியங்கா என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியமான தொழிலதிபரை, அதுவும் குறிப்பா அவனோட நண்பரை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க பிரியங்கா. ஸோ இதனால அவங்க குடும்பத்துல பழையபடி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருமே நிம்மதியா இருந்தாங்க. அதன் பிறகு பிரியங்கா இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பிரியங்கா இப்போ கன்சீவாகவும் இருக்காங்களாம். ஸோ பிரியங்கா தான் கர்ப்பம் அப்படின்னு ரீசெண்டா கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே பிரியங்கா கர்ப்பம் ஆயிட்டாங்க, சூப்பர் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பிரியங்காவுடைய கணவருக்கும் பிரியங்காவுக்கும் பயங்கரமான சண்டை போயிருக்கு. இந்த சண்டையில பிரியங்காவுக்கும் அவருடைய கணவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டு பிரியங்காவுடைய கணவர் பிரியங்காவை அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அதுல மனசு உடைஞ்சு போன பிரியங்கா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி நேரா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். ஆனா பிரியங்காவுடைய அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. போக போக தான் பிரியங்காவுடைய அம்மாவுக்கு இது எல்லாமே தெரிய வரவும் பிரியங்காவுடைய அம்மா பிரியங்காவை சத்தம் போட்டிருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதுதான் பிரியங்கா சில விஷயங்களை அவர் என்ன தப்பா பாக்குறாரு, அவருடைய கண்ணோட்டமே தப்பா இருக்கு, அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு பிரியங்கா சொல்லி அழுதுருக்காங்க. இப்படி தன் மகளுக்கு சரியான வாழ்க்கை அமையலையே அப்படின்னு பிரியங்காவுக்கு அம்மா ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க. தான் இப்படி இருந்துமே தன் மகளுக்கு ஒரு சரியான வாழ்க்கை அமைச்சு தர முடியே அப்படின்னு அவங்களுடைய ஏக்கம், மன உளைச்சல், இதனால அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. தன்னால தன் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, தான் இருக்கிற வரைக்கும் தன் அம்மாவுக்கு பிரச்சனை தான், தன்னாலையும் வாழ முடியல, தான் இருந்து தன் அம்மா கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இல்லாமலே போனா என்ன அப்படின்னு ஒரு விரக்தியில பிரியங்கா சில தவறான முடிவுகளை தன் வீட்டில் எடுத்திருக்காங்க. அதோட விளைவா இப்போ அவங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.